ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக முதல் தேர்தலை சந்திக்க போகும் எங்கள் கட்சியிலிருந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது. இன்று விருப்ப மனு துவங்கப்பட்டது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. மேலும் இன்று அத்துடன் அதிகமாக இங்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் இங்கு இருப்பதால் நாங்கள் பொதுமக்களுடைய வசதி கருதி அடுத்த நாளைக்கு இருந்து 10 மணியிலிருந்து மீண்டும் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும். எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரு ஆரவாரம், எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. இன்று 10,000 விருப்ப மனுக்கள் 1 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, 1.5 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்க இருக்கிறது. நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் பொதுமக்கள் யார் யாரும் இங்கே வருபவர்கள் உறுப்பினர் அட்டையுடன் பெற்றுக்கொள்ளவும், ரொம்ப பொறுமையா எடுத்துக்கிற உங்களுக்கான அனைத்து வசதிகளும் உள்ளே பல கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொறுமையா உங்களுடைய வசதிக்கேற்ப அடுத்த ஒரு 7 நாட்கள் 14ஆம் தேதி வரைக்கும் பெற்றுக்கொள்ளவும். எல்லாரும் ஒரே நாள் வர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை கொடுக்கப்படும். இன்று இத்துடன் அந்த ஒரு 10,000 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டதுடன் நிறுத்தப்பட்டது. ஏன்னா அதுக்கு மேல இங்க தொண்டர்களை நாங்கள் காக்க வைக்க விரும்பவில்லை. அதனால நாளையிலிருந்து துவங்கும் என்று அனைவருக்கும் அறிவிச்சு விட்டோம். நாளைக்கு காலையிலிருந்து 10 மணிலிருந்து மீண்டும் கொடுக்கப்பட உள்ளது. நாளை காலையில 10 மணிலிருந்து தொண்டர்கள் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால எல்லாரும் பொறுமையா வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் நிறைய பேர், கட்சியில் நிர்வாகிகளாக இல்லாத பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விருப்ப மனுக்களை பெற வந்திருந்தார்கள். அவர்கள் இதுவரை கட்சி நிர்வாகிகளுக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லாத பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் விருப்ப மனுக்கள் கொடுப்பதற்காக அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் அலுவலகம் காத்திருக்கிறது. எல்லாரும் பொறுமையா பெற்றுக்கொள்ளணும் வேண்டுகோள் விடுக்கிறோம். இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு நாள் எங்களுடைய பொதுச்செயலெல்லாம் பேசி நாங்கள் அறிவிப்பு கொடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி திட்டமிட்டு நாங்கள் கொடுக்கணும்னு பாக்கிறோம். அதனால திட்டமிட்டு திரும்ப பெறும் தேதிகள் ஒரு நாளில் அறிவிக்கப்படும். பொதுச்செயலர் எல்லாரும் தலைவரோடு டிஸ்கஸ் பண்ணி அறிவிக்கப்படும் சொல்லுவாங்க. சார், இப்ப அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, விஜய் கருப்பு பணம் வாங்குறாரு, அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அதாவது எங்கள் தலைவர் மீது இவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதனால இந்த மாதிரியான ஒரு சில இல்லாத களங்கங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவினர் அவங்களுடைய பிரதான எதிரி திமுகன்னு மறந்து 5-6 வருஷமாச்சு. யார் யாரெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்காங்களோ, திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுகிறார்களோ, அந்த மாதிரியான அதிமுக தலைவர்கள் தான் இன்னைக்கு எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் திமுகவை பற்றி பேச மறந்து விட்டார்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நபரும் மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க, அமைச்சர் மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக தலைவர் அதை பத்தி பேச மறந்த அதிமுகவினர் இன்னைக்கு 24 மணி நேரமும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காகவே எங்களை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மக்கள் புறக்கணித்த அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரும் எவ்வளவு சுயநலவாதிகளும் தெரிந்து அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரையும் மக்கள் புறக்கணித்து பல வருடங்கள் ஆகிறது. அவர்களை பற்றி பேசி நாங்களும் எங்களுடைய டார்கெட்டை மாற்றணும்ல. எங்களுடைய முதல் குறிக்கோள் இங்கே திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். எங்களுடைய அரசியல் எதிரி, பொதுமக்களுக்கான விரோதி திமுக என்ற தீய சக்தி அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும். இவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்களிடம் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, இப்பதான் அதோடைய கணக்கெடுப்புகள் நடந்துட்டு வருது. சோ அதெல்லாம் முற்றமாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அறிவிப்போம். ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவில் நாங்கள் ஒரு 3000-4000 பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு மேல பல மடங்குகள் வந்துள்ளனர். 1.5 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள்ன்றது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது பொதுமக்களிடம் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாம் எங்களுக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரியான ஒரு கட்சி, இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரியான மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே புதுசு. அதனால இன்று நாங்களும் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம். வேற ஏதாவது கேள்வி? வேற எதுவும் இல்லை. நன்றி. தேங்க்யூ.